ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இன்று தொடர்கின்றேன். விபாகம் 12 விஷ்ணு சஹஸ்ரநாமம் பதப்பிரிவு அர்த்தங்கள் பதம் பதமாக பார்க்கலாம். நான் நாமங்களை கூறுகின்றேன். வசுர் வசுமனா சத்ய சமாத்மா அசம்மித சமஹ அமோக புண்டரீகாட்சோ விஷகர்மா விஷாகிருதி ருத்ரோ பகுஷிரா பப்ருர் விஸ்வயோ நிர்சுசிஸ்ரவா அமிர்த சாஸ்வதஸ்தானுர் வராரோஹோ மகாதபாஹ சர்வக சர்வ வித்பானுர் விஸ்வக்ஷேணோ ஜனார்தனஹ வேதோ வேதவிதவ்யங்கோ வேதாங்கோ வேதவித் கவிஹ லோகாத்யக்ஷ சுராதக்ஷ தர்மாத்யக்ஷ கிருதா கிருதः சதுராத்மா சதுர்வியூஹ சதுர்த்ரம்ஷ்ட்ரஷ் சதுர்புஜः பிராஜிஷ்ணுர்போஜனம் போக்தா சஹிஷ்ணுர் ஜகதாதிஜः அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோ நிர்சுசிஸ்ரவா. வசுகு வசுகு என்றால் வசிக்கப்பட்டவன். வசுனு தாத்துலேருந்து வருது. நல்ல ஒளிமயமான இருக்கப்பட்டவரை வசுகு கூட சொல்லலாம். 8 வசு இருக்கா, 11 ருத்ரா இருக்கா, 12 ஆதித்யெல்லாம் இருக்கா. ஆனால் இந்த இடத்துல வசூர் வசுமனாக, அவருக்கு நல்ல ஒளிமயமான மனது. வசூர் வசுமனா சத்தியக, அவர் சத்தியவான். சத்தியகங்கிறது நாம சொல்லு வச்சுங்க, நவுன் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். ஒரு எவன் அப்படி இருக்கின்றானோ அவன் என்று. அப்போ சத்தியக. ஸோ வசூர் வசுமனா சத்திய சமாத்மா சம்மித சமஹ. சம்மதம் சம ஆத்மா. அவர் எல்லாவற்றிற்கும் சம்மதம் செய்யப்பட்டவர், எல்லாவர்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் அப்படின்னு வைத்துக்கலாம். சமாத்மா சம்மிதக சமக, சமமாக எல்லா ஆத்மாக்களினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். சமமாக சம்மிதக சம ஆத்மா, எல்லாவரிலும் சமமாக தான் இருக்கின்றார். அதான் அர்த்தம். ஸோ வசூர் வசுமனா சத்திய சமாத்மா சம்மித சமஹ அமோக புண்டரீகாட்சோ விஷகர்மா விஷாகிருதி. அமோகம், மோகம் இல்லாதவர். மோகம் நான் தான் சொன்னேன். அதுக்கு பேர் ஹலாதி பிரத்யா வரும். நேர் எதிர்மறை அர்த்தமாக வரும். போட்டாச்சுன்னா அமோக மோக அமோக புண்டரீகாட்சன். அவன் என்ன தாமரை கண்ணன். புண்டிரி இதெல்லாம் அவரை பற்றி வர்ணிக்கிறது. அமோக புண்டிரீகாட்சோ விஷகர்மா விஷாகிருதி. விஷங்கிறது நிறைய அர்த்தங்கள் இருக்கு சம்ஸ்கிருதத்தில். ஆனால் தர்மம், விஷகர்மா தர்ம காரியங்களை செய்யப்பட்ட, விஷாகிருதி அந்த தர்ம செயல்களிலும் இருக்கிறான் மகாவிஷ்ணு. விஷகர்மா விஷாகிருதி தர்ம செயல்கள், கிருதம் பண்ண செயல்கள், தர்ம செயல்கள் பண்ணினவரும். விஷகர்மா நல்ல தர்ம காரியம்தான். அங்கு காரியதரிசி தான் அவர், தர்ம காரிய கர்த்தா தான் அவர். இது ஒரு கவிகளில் வர ஒரு சொற்கள். விஷகர்மா விஷாகிருதி. ருத்ரோ பகுஷிரா பப்ருர் விஸ்வயோ நீர் சுசிஸ்ரவாக. ருத்ரன்னா தாண்டவம். ருத்ர தாண்டவம்னா உலகம் நல்லா சுத்தின்னு இருந்துதான். முன்னாடி படைத்த காலத்தில் நம்ம ஏதோ 13.7 பில்லியன் லைட் இயர்ஸ், 1372 கோடி வெளிச்சத்தினுடைய வருஷங்கள். அதாவது ஒரு வெளிச்சங்கிறது ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகுமா. ஸோ விட்டுங்க, அந்த காலத்தில் ருத்ர தாண்டவம் தான் இருந்தது. தாண்டவம் உலகம் எனர்ஜி எப்படி வந்தது? சக்தி ருத்ர தாண்டவத்தினால. அதனால வியாசரும் பீஷ்மர்லாம் ருத்ரத்தை கொண்டு வர. ருத்ரோ பகுஷீரா, பல தலைகள்னா தலைகள்ல என்ன இருக்கு? கண் இருக்கு, மூக்கு இருக்கு, நாக்கு இருக்கு, வாய் இருக்கு, மூளை இருக்கு. அந்த அர்த்தத்தில் அவ சொல்றா பகுஷிரா, எல்லாத்தோடையும் வந்தவர். கண்களாலையும் பார்க்கலாம், வாயினாலையும் பேசலாம், மூக்குனாலையும் சுவாசம் பண்ணலாம், காதுனாலையும் கேட்கலாம், மூளையை உபயோகிக்கலாம். அந்த அர்த்தத்தில் ஷிராங்கிறது தலை, அவ்வளவுதான். பகுஷிரா பப்ருஹு. பப்ருங்கிறது ஒரு ராஜா. எந்த ராஜா? ஒரு சிகப்பான பிரவுன் கலர்பாங்க ஆங்கிலத்தில், ரெட்டிஷ் பிரவுன் சொல்லுவாங்க. அந்த நேரம் தான் ஒரு ராஜாவையும் குறிக்கலாம், பப்ருஹும்பாங்க. ஆனால் ருத்ரோ பகுஷிரா பப்ருஹு இங்கே எப்படின்னா, அவருடைய ருத்ர தாண்டவத்தில் சிகப்பு நிற பிரவுன் கலரான வெளிச்சமா, காஸ்மிக் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் பாங்க. அது முட்டை வடிவில் இருந்தது. ரெட்டிஷ் சிகப்பு தன்மை, பிரவுன் சிகப்பு தன்மை. அந்த சிகப்பு அப்படி இருந்தது அந்த ருத்ர தாண்டவ காலங்களில். இந்த பிரபஞ்சம், இந்த உலகம்னா நம்ம உலகத்தை விட்டுருங்க, இந்த உலகம் ஒண்ணுமே இல்லை. பிரபஞ்சத்தை பார்க்கும்போது காஸ்மிக் வேர்ல்டு, காஸ்மிக் டைம், காஸ்மிக் வேர்ல்டுன்னு இருக்குது. இது ஒண்ணுமே கிடையாது, கொசு கூட கிடையாது. ஸோ ருத்ரோ இது உலகத்தை சொல்றது. கோடான கோடி மண்டலங்கள், ஒரு மண்டலங்களையும் 40,000 கோடி சூரியன்கள் நம்ம மண்டலத்திலே இருக்கான். அது மாதிரி பல கோடான கோடி 10,000 கோடி மண்டலங்களே நிறைய இருக்கு. ஸோ ருத்ரோ பகுஷிரா பப்ருர் விஸ்வயோ நீர் சுசிஸ்ரவாக. விஸ்வயோனிர் அவர் தான் யோனி. யோனினா கர்ப்பம்.
விஸ்வங்கிறது உலகம். இந்த உலகத்தினுடைய விதை அவர் தான், அந்த கர்ப்பம் அவர் தான். அவர் அந்த இன்ஃபினைட் ஸ்மால் டாட்ல இருந்து தான், அந்த அளவற்ற புள்ளியிலிருந்து தான் உலகம் வந்ததுன்னு விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அதுதான் அவர். அது எவ்வளோ அழகா சொல்றார், விஸ்வயோனிங்கிறாங்க. சுஷிஹி ஸ்ரவாக எல்லாம் எப்படி வந்தார்? சுஷிஹி சுசித்திரம், சுத்தம், ஆங்கிலத்தில் பியோர்னு வச்சுங்க, பரிசுத்தம். ஸ்ரவாக எல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டவர், கேட்கப்பட்டவரும் சொல்லி. ஸ்ரவணம் ஸ்ராவணம் வாங்க சம்ஸ்கிருதத்தில். ஸ்ரவணங்கிறது கேட்கறது, ஸ்ராவணங்கிறது உங்களை கேட்க வைக்கிறது, அதுக்கு சொல்லி கொடுக்கறதுன்னு வைக்கலாம். அதனால சுஷிஸ்ரவாக. ஸோ ருத்ரோ பகுஷிரா பப்ருர் விஸ்வயோனிர் சுஷிஸ்ரவாக அமிர்த சாஸ்வதஸ்தானூர் வராரோஹோ மகாத்தபாக. அமிர்தம், அவர் அமிர்தம் தான், மரணம் கிடையாது அவருக்கு. அமிர்த சாஸ்வதம் தான், அமிர்த சாஸ்வத ஸ்தானூர் தான், ஸ்தானுநாதன் தான் அவர், நிரந்தரம் தான். வராரோஹோ வரம் தரும், வர வர நல்லதை தரக்கூடிய ஆரோகணம் செய்யப்பட்டவர் தான் அர்த்தம். வராரோஹோ வராரோஹோ அப்படி வராரோஹான்னு வரும். வராரோஹோ மகா தபாக, பெரிய தபஸ்வி, தபசுகளை பண்ணினப்பட்டவர் அந்த விஷ்ணுவை நாமச்சொற்கள்லாம் சொல்றாங்க. ஆங்கிலத்தில் ப்ரொஃபஸர் அப்படிம்போம். யார் ப்ரொஃபஸ் பண்றாங்களோ அவரை ப்ரொஃபஸர்னு அர்த்தம். அதே தான் வராரோஹோ. யார் தபஸ் பண்றாளோ மகா பெரிய தபஸ்விய, தபாக தபங்களை செய்யப்பட்டவர். ஸோ வராரோஹோ மகா தபாக ருத்ரோ பகுஷிரா பப்ருர் விஸ்வயோ நிர் சுஷிஸ்ரவாக அமிர்த சாஸ்வத ஸ்தானுர் வராரோஹோ மகா தபாக. எல்லா பதவியும் சொல்லியாச்சு. சர்வக சர்வ வித்பானுர் விஸ்வக்ஷேணோ ஜனார்தன வேதோ வேதவித் அவ்யங்கோ வேதாங்கோ வேதவித் கவிஹி. சர்வகஹ, எல்லா இடத்துலையும் இருக்கப்பட்டவனுக்கு பேர் சர்வகஹன் அப்படி வரும். வேதாந்த கஹ அப்படிம்பாங்க. வேதங்கள் எல்லாம் தெரியப்பட்டவன் வேதாந்த கஹ, அப்படி வேத வித்வான் சொல்ற மாதிரி. இதெல்லாம் ஒரு நாமச்சொற்கள், ஒரு நவுன்ஸ். ஸோ சர்வகஹ, சர்வத்துக்கும் போகக்கூடிய. கம் ஒரு தாத்து, நீங்க அதையும் பிரிக்கணும்னா கம் தாத்துங்கிறது போகுதல் அர்த்தம். கச்சாமிக்கு கம் தாத்து. ஸோ சர்வகஹ சர்வவித் வித்யகள். சர்வக சர்வவித் பானுர்னா சூரியன். சர்வகத் சர்வவித் பானுர் விஸ்வக்ஷேணக. விஸ்வக்ஷேணங்கிறது மகாவிஷ்ணுடைய தலைமை சேனாதிபதி. எப்படி வீரபாகு வீரபத்ரன், வீரபத்ரன் சிவனுடையது, வீரபாகு கார்த்திகேயனுடையது, முருகப்பெருமானுடையது. அது மாதிரி விஸ்வக்ஷேணங்கிறது யாரெல்லாம் ஒரு படையின் தளபதி படையை கூட்டிட்டு போகின்றானோ நல்லவர்கள் எல்லாவர்களையும் கூட்டிட்டு போன மாதிரி சொல்றார். விஸ்வக்ஷேனோ அவர் தான். அது விஸ்வ பானுர்னா ஒளி மிகுந்த, பானுன்னா சூரியன். இங்க ஸோ சர்வக சர்வவித் பானுர் விஸ்வக்ஷேனோ ஜனார்தனஹ ஜனானானம் அர்த்தனஹ. அர்த்தனங்கிறது நான் இந்த இடத்துல என்ன ஊக்குவிக்கிறது, மூட்டுறதுன்னு அர்த்தம். அர்த்தனங்கிறது டிஸ்ட்ரக்ஷன், ஆங்கிலத்தில் எடுக்கிறதுன்னு அர்த்தம். செயல்பாடுகளிலிருந்து எடுக்கிறதுன்னு அர்த்தம். அதான் ஓப்பனைமரும் சொல்கிறான், ஐ ஆம் த டிஸ்ட்ராயர்னு பகவத்கீதையில் பகவானே சொல்லியிருக்கார். ஸோ அதனால தான் ஆட்டம் பாம் ஏண்டா பண்ணினேன், அதுலேயும் நான் இருக்கேன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறான் அவன். அந்த சினிமாவே வந்திருக்கு, ஓப்பனைமர் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது பாருங்க. ஜனார்தனக. ஆனால் இந்த இடத்துல அர்த்தனகன்னு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. அவர் எல்லாவரையும் கௌதுகமாக ஊக்குவிக்குதல், ஊக்கம் செய்யப்பட்டவர்னு எடுத்துக்கணும். ஜனங்களுடைய ஊக்கம் அவர் தான். சர்வக சர்வவித் பானுர் விஸ்வக்ஷேனோ ஜனார்தனஹ ஜனானாம் அர்த்தனஹ. வேதோ வேதவித் அவ்யங்கோ வேதாங்கோ வேதவித் கவிஹி. வேதஹ வேதோங்கிறது வேதாக எடுத்துக்கலாம். வேதாகவும் வேதவித் வேதத்தினுடைய வித்தியைகள், படிப்புகள், அறிவுகள், ஞானங்கள். வேதோ வேதவித் அவ்யங்கோ, அந்த அவ்யங்கள்ல எல்லா அவ்யங்களிலும் அவ்யயமான அங்கங்கள்னு வச்சுக்கணும். அவ்யயங்கிறது என்னது? அழிவில்லாதது அங்கங்கள். அப்போ அவருடைய வேதங்கள் அழியக்கூடியதல்ல. அந்த வேதங்களுடைய அங்கங்கள் அவ்யயமான அங்கங்கள்லாம் அவர் தான். வேதோ வேதவித் அவ்யங்கோன்னு வருது, அதுதான். வேதாங்க அவர் தான். வேதங்கள் வேதாங்க நான் சொன்ன மாதிரி சர்வகஹ வேதாங்கஹ இதெல்லாம் நாமச்சொற்கள். வேதங்கள் தெரியப்பட்ட ஒரு மனிதனை வேதாங்கன்னு சொல்லுவோம். வேதாங்கோ அது கோன்னு வரும். ராமோ ஜெயதி ராமஹ ஜெயத்தின்னு வருது இல்லையா, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அது பேர் இதெல்லாம் விசர்க சந்தின்னு பேர்.
ஸோ வேதாங்கோ பிரிக்கணும்னா வேதாங்க வேதவித், இந்த வேத வித்திகளும் அவர் தான் கவி. வேதங்கள் கவி மூலமாகவும் சந்தஸ் மூலமாக 7 சந்தஸ் நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி, அது மூலமாக எழுதப்பட்டவன் அந்த கவியும் அவர் தான், ஒன்றும் விடாம மகாவிஷ்ணுவை. ஸோ சர்வக சர்வவித்பானுர் விஸ்வக்ஷேணோ ஜனார்தன வேதோ வேதவித் அவ்யங்கோ வேதாங்கோ வேதவித் கவி. இப்போ அவர் தான் அந்த வேதாங்கோ வேதவித் கவின்னு பார்த்துட்டோம். அப்புறம் லோகாதட்ச சுராதட்ச தர்மாதட்ச கிருதா கிருதா சதுராத்மா சதுர்வியூக சதுர்திரம்ஷ்ட்ரஸ் சதுர்புஜா அப்படிங்க. லோகாதட்சன், லோகத்தினுடைய கண்கள் அவர் தான், அத்தியக்ஷன் அவர் தான். அத்தியக்ஷன்கிறது ஆசிரியர், லோகத்தினுடைய ஆசிரியர். அத்தியக்ஷன் மலையாளத்தில் கூட நிறைய சொற்கள் வரும். அத்தியக்ஷன் தலைமை ஆசிரியர் வச்சுக்கலாம். ஸோ தலைமை ஆசிரியர், லோகானாம் தலைமை ஆசிரியர் அவர் தான். ஸோ லோகாதட்ச சுராதட்ச, சூரர்கள்ங்கிற தேவர்கள், சுராதிக்கு அத்தியக்ஷன் சொல்லி கொடுக்கப்பட்டவன். கண்கள் எப்படி வேணா வச்சுக்கலாம். தர்மாதட்ச, தர்மத்தினுடைய அத்தியக்ஷனும் அவர் தான், தர்மத்தினுடைய ஆசிரியரும் அவர் தான், தர்மத்தினுடைய கண்களும் அவர் தான். லோகாதட்ச சுராதட்ச தர்மாதட்ச கிருதா அக்கிருத, ரெண்டும் செயல்பாடுகளும் செயல் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை. இதை பாருங்க, இது சாதாரணமாக தத்துவமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ பெரிய பெரிய மேற்கத்திய தத்துவ ஞானிகள்லாம் எக்ஸிஸ்டன்ஸ், இருத்தல் ஒன்று இருந்தால் இல்லாமைன்னு ஒன்று இருக்கணும், அப்போதான் இருத்தலுக்கு அர்த்தம் விளங்கும். இல்லாய்மை என்று இருந்தால்தான் இருத்தலுக்கு அர்த்தம் விளங்கும். இருத்தலுடைய அர்த்தம் எப்படி விளங்கும்? இல்லாய்மை ஒன்று இருக்கணும், இல்லாய்மையுடைய அர்த்தம் இருத்தல் இருக்கணும். வெளிச்சம் இருட்டு, வெளிச்சத்தினுடைய அர்த்தம் எப்படி? எல்லாமே வெளிச்சம், எப்பொழுதுமே வெளிச்சம் தான். உங்களுக்கு வெளிச்சம் தான் என்னன்னு தெரியாது. இருட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் அந்த வெளிச்சத்துக்கு அர்த்தம் தெரியும். இருட்டுன்னு ஒன்று இருக்கணும், வெளிச்சம்னு இருந்தால் தான் இருட்டுனா என்னன்னு தெரியும். எக்ஸிஸ்டன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ், அதான் இந்த கிருதா அக்கிருத. கிருதங்கள் காரியங்களும் காரியங்கள் செய்யாமலும் இருப்ப நிலைமை. அதனால லோகாதட்ச சுராதட்ச தர்மாதட்ச கிருதா கிருதா. இங்க பாருங்க, இங்க ஃபுல்லா இயற்பியல் தான் வருது, பௌத்த சாஸ்திரம், பிசிக்ஸ். சதுராத்மா சதுர்வியூக சதுர்திரம்ஷ்ட்ரஸ் சதுர்புஜா. சதுராத்மா, சதுராத்மா நான் சொல்லிருக்கேன், எயின்ஸ்டீன் சொல்லியிருக்கார். ஸ்டாண்டர்ட் மாடல்னு பேரு. என்னெல்லாம் 4 தான். என்னெல்லாம்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கிராவிட்டி, வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் உங்களுக்கு வெளிச்சம், ஹீட் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எல்லாம் வருது, லைட் எனர்ஜி எல்லாம். கிராவிட்டிங்கிறது காந்த சக்தி எல்லாம் இழுத்துரும். வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸ்ட்ராங்காக இருக்கிற அணுசக்தி, ஒரு அணுக்குள்ள முட்டை மாதிரி ஒரு யோக் இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அந்த அந்த யோக்கு தான் புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ்லாம் இருக்கும். அதான் எலக்ட்ரான்ஸை பிடிச்சி வச்சு இந்த அணுவாக இருக்கலாம், அணு அப்படியே சிதறி போயிடும், மாறிடும் ரூபம். அதுக்கு ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னால் உலகங்கள்லாம் ஒன்று இருக்காமல் ஒன்று இழுக்க அங்கே ஒரு வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், அதாவது பலகீனமான ஒரு அணுசக்தியெல்லாம் உண்டாருது. இதாண்டா உலகன்ட்டார் ஐன்ஸ்டீன். இவங்க அதனால தான் இந்த சதுகு 4 எடுத்துகிட்டு வராங்க. ஏன் 5 5 5 6 6 7 7 11 எடுத்துன்னு வரல நம்பரை? அந்த எண்ணை ஏன் கொண்டு வரவில்லை? அதாவது அந்த காலத்திலேயே அவர் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் 4 சக்திகளால் ஆளப்படுகின்றது என்று. சதுராத்மா சதுர் வியூகம், எல்லா இடத்துலையும் அவர் வியூகம் தான், ஆல் பர்வேடிங், எங்கும் இருப்பவர். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கு மரம் நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே என்று சொல்ற மாதிரி தான் தாயுமானவர். எல்லா இடத்துலையும் இருக்கார். சதுர்வியூகம், சதுராத்மா சதுர்வியூக சதுர் திரம்ஷ்ட்ர. திரம்ஷ்ட்ரனா சரியான சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம் பல்லு. 4 பல்கள்னா 4 பில்லர்ஸ். நான் போடுற அர்த்தம் அந்த 4 பல்கள் 4 பில்லர்ஸ்னா 4 தூண்கள். எதற்காக? ஸ்டாண்டர்ட் மாடலுக்காக. ஸ்ட்ராங் நியூக்ளியர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அண்ட் வீக். அதுதான் அவன் அது சொல்லிட்டே வரா. சதுராத்மா சதுர்வியூக சதுர்திரம்ஷ்ட சதுர்புஜக. 4 கைகள், 4 ஆர்ம்ஸ் வச்சுக்கலாம். ஷோல்டர்ஸ், தோள்பட்டைகள், கைகள்லாம் எடுத்துக்கலாம். எதுக்காக? தாங்கிறதுக்கு. இந்த 4 ஃபோர்ஸ் தான் இந்த உலகம், பிரபஞ்சம், கோடான கோடி நட்சத்திரங்களையும் மண்டலங்களையும் தாங்கி கொண்டு போறது. மகாவிஷ்ணு தான் தாங்கிறாரு சொல்றார். அதுதான் சதுர்புஜங்கிறார். சதுராத்மா சதுர்வியூக சதுர் திரம்ஷ்ட்ர சதுர்புஜக. பிராஜிஷ்ணுர் போஜனம் போக்தா சஹிஷ்ணுர் ஜெகதாதிஜ அனோகோ விஜயோ ஜேதா விஸ்வயோனிர் சுசிஸ்ரவாக. பிராஜிஷ்ணுர், பிராங்கிறது ஒரு உபசர்க.
ஒரு கிளிட்டரிங், ஒரு பளபளக்கு, ஒரு சக்தி வாய்ந்தது, ஒரு திறமை உள்ளது. பிரா நிறைய வார்த்தை அதை உபசர்க்கமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஷ்ணூர், ஜாங்கிறது நான் சொன்னது ஜன்மம், அதோடைய தாத்து ஜா. ஜிஷ்ணூர் எதுலேயும் எந்த அணு அந்த அணுவில் வெற்றிகரமாக இருக்கப்பட்டவர், எல்லா அணுகளிலும் வெற்றி உள்ளவர் மகாவிஷ்ணு தான். அதான் ஜிஷ்ணுங்கிறார். பிராஜிஷ்ணுர் போஜனம் போக்தா. போக்தாங்கிறது சாப்பிடப்பட்டவன். திருச் பிரத்யேகன்னு வரும் கிருதந்த பிரத்யத்தில். பிராஜிஷ்ணுர் போஜனம் போக்தா. போஜனங்கிற சாப்பாடு. அதுக்கப்புறம் அர்த்தத்துக்கு வரேன். போஜனம் சாப்பாடு. பிராஜிஷ்ணுர் போஜனம் போக்தா சகிஷ்ணுர். எல்லாம் சகிப்பு, எல்லா அணுக்களிலும் சகிப்பு தன்மையுடையவர் சகிஷ்ணுர். ஜெகத ஆதி ஜக. இந்த ஜெகத்தினுடைய ஆதி ஜக, பிறந்தவன். ஜானா பிறந்தவள். ஆனால் பொதுவாகவே ஆல் மென் ஆர் மார்டல்னு சொல்கிற மாதிரி ஆல் மென் இன்க்ளூட்ஸ் விமன் ஆல்சோ. ஜெகது ஆதி ஜக. இந்த போஜனங்கிறது என்னது? போஜனம் போக்தான் சொல்லணும் சுவாமின்னு அப்படியே சாப்பிட்றான்னு அர்த்தம். உலகம் அதனுடைய முடிவு காலங்களில், இந்த பிரபஞ்சம், உலகம் பிரபஞ்சம் முடிவு காலங்களில் இந்த காந்த சக்தி ரொம்ப சக்தி வாய்ந்ததாக ஆகி, இந்த விரிவு சக்தி, இந்த எல்லா இடத்துக்கும் போகிற சக்தி கொஞ்சம் பலகீனம் அடைந்து இந்த காந்த சக்தி அப்படியே இழுக்கிறது. அதுக்கு பேர் ஷ்ரிங்கேஜ் தியரின்னு சொல்கிறாங்க. இழுந்து எல்லாமே யூனிட்டி, அதாவது ஒருமைக்கு போய் விடுகின்றது. எங்கேருந்து வந்ததோ அங்கேயே போய்விடுகின்றது. அப்போ எல்லாம் சாப்பிடப்படுகின்றது. எல்லா கோடான கோடி நட்சத்திரங்கள், மண்டலங்கள், சூரியன்கள் எல்லாம் சாப்பிடப்படுகின்றது. அதனால தான் அவரை போஜனங்கிறா. பிராஜிஷ்டர் போஜனம் போக்தாங்கிற அவரை பாருங்க. அர்த்தத்தை இந்த இயற்பியல் அர்த்தம் எவ்வளோ அழகா வருது. இந்த பிரபஞ்சத்தினுடைய வர்ணனை பற்றிய இயற்பியல் அர்த்தம் எவ்வளோ அழகா தெள்ள தெளிவா பிசிக்ஸ் என்று கூறாமல் சாஸ்திர நாமத்தின் மூலமாக கூறுகின்றார்கள். பிராஜிஷ்ணுர் போஜனம் போக்தா சகிஷ்ணு ஜெகதா ஜிஜக அனோகோ விஜயோ ஜேதா. அனோகோ விஜய், அனகனா ரொம்ப சுத்தமானவர், வெற்றிகரமாக. இந்த அனகக பரிசுத்தமானவர், ஒரு அழுக்கு இல்லாதவர். அனகோ விஜயோ, அதை எல்லா பாவங்களை வென்றவர். விஜயோ ஜேதா, அவர் தான் ஜேதா. திருச்சி பிரத்யே தான். யார் வெற்றி கொண்டார்களோ வெற்றியுடையவன் வச்சுக்கலாம். திருச்சி பிரத்யாக நான் சொன்ன மாதிரி ப்ரொஃபஸ் அந்த மாதிரி சொல்ற மாதிரி. லெக்சரர் அப்படிங்கிறோம். ஜேதா அதான் அந்த லெக்சரர் சொல்ற மாதிரி. எல்லாத்தையும் விக்டர், அவர் தான் எல்லாம் விக்டர். எல்லா காமக்ரோத மோகங்கள். அனகோ விஜயோ ஜெயதா விஸ்வயோனிர் சுசிஸ்ரவாக. விஸ்வயோனிங்கிறது நான் சொன்ன கர்ப்பப்பை. இந்த இந்த பிரபஞ்சம் விஸ்வத்துடைய கர்ப்பப்பை. விஸ்வயோனிர் சுஷி, அதாவது சுத்தம். அனகக, ஒரு பாவங்கள் செய்யாமல் இருப்பவர். சுஷி பவித்திரமானவர். ஸ்ரவாக சொல்லக்கூடியப்பட்டவர். ஸ்ரவணம் ஸ்ராவணம் சொன்னேன். ஸ்ரவணம் கேட்கறது, ஸ்ராவணம் உங்களை கேட்க வைக்கிறது. அதுக்கு பேர் டீச்சிங். ஸ்ராவணங்கிறது பொதுவாக டீச்சிங்னு அர்த்தம். உரையாடல் நான் உங்களுக்கு பண்ணுறேன், நீங்கள் கேட்குற, நான் சொல்கிறேன், பிரசங்கம் பண்ணுறேன். ஸ்ராவணம். சுசிஸ்ரவாக. அனகோ விஜயோ தேதா விஸ்வயோனீர் சுசிஸ்ரவாக பிராஜிஷ்ணு. இப்போ இதோட அப்புறம் அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோனீர் புனர்வசுகு. இந்த புனர்வசுங்கிறது திருப்பியும் வந்தாலும் அவர் தான். திருப்பி நமக்கு வசுகுங்கிறது நான் சொல்ற மாதிரி ஒளிமயமான ஒரு பவித்திரமான ஒரு மனிதர்னு வச்சுக்கலாம். அவர் தான் நீங்க திருப்பி பார்க்கக்கூடிய அந்த புனர்வசுகு. ஆனால் பிராஜிஷ்ணு அனகோ விஜயோ தேதா விஸ்வயோனிகி புனக வரப்பட்டவரும் அந்த வசுதான். அவதாரங்கள் மூலமாக வரப்பட்டவரும் புனக வரப்பட்ட அந்த வசு அவரே தான். புனக இந்த யோனிக்குள்ள வரப்பட்டவரும் அவர் தான். அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்றாங்க. ஆனால் பிரிக்கிறச்சு அப்படி நீங்க பிரிச்சு பார்த்துக்கணும். புனர்வசுகுனா இதுதான் அர்த்தம். புனகனா திருப்பியும் மறுபடியும் புனக வசுகு ஒரு பவித்திரமான ஒரு ஜோதிர்மயமான ஒரு இருக்கப்பட்டவர். அந்த இந்த விஸ்வ யோனிகிக்குள்ளே வருவர். அவருக்கு தான் முடியும்னு சொல்ற மாதிரி இந்த அர்த்தத்தில் சொல்றாங்க. சரி, மீண்டும் நம்ம பிறகு பார்க்கலாம் என்னுடைய அடுத்த விபாகத்தில். அதுவரைக்கும் பூயார் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.